ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல், 4ஆம் பகுதி, 8வது தலைப்பு. சுக்லாம்பரதரம் தொடர்ச்சி. சசிவர்ணஹா, நிலா மாதிரி நிறமுடையவர். ஈஸ்வரனும் சரஸ்வதியும் கூடத்தான் அப்படி பால் நிலா மாதிரி இருப்பவர்கள். சதுர்புஜஹா, 4 கைகள் உள்ளவர். அநேகமாக எல்லா சுவாமிக்குமே 4 கைகள்தான் இருக்கிறது. அதனால் இதிலும் இவருக்கென்று ஸ்பெஷலாக அடையாளம் கிடைத்து விடவில்லை. பிரசன்ன வதனஹா, நல்ல மலர்ந்த முகமுள்ளவர். பின்னே எந்த சுவாமியாவது அழுமூஞ்சியாக இருக்குமா என்ன? காளி, வீரபத்ரர், நரசிம்மமூர்த்தி மாதிரி உக்ரமாக இருக்கப்பட்ட சில சுவாமிகளைத் தவிர மற்ற எல்லா சுவாமியும் பக்தர்களிடம் அனுக்கிரகத்தோடு ஆனந்தம் நிறைந்த முகத்தோடு இருப்பதைத்தான் இத்தனை ஆயிரம் விக்கிரகங்களிலும் பார்க்கிறோம். அவர்களையெல்லாம் விட இன்னும் ஆனந்தம் சொட்டிக் கொண்டிருக்கும்படியாக பரந்த விசாலமான ஆனை முகத்தோடு இவர் இருக்கிறார் என்று வேண்டுமானால் சொல்லலாம். இப்படி சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் என்று வருகிற 5 வார்த்தைகளில் எதுவுமே பிள்ளையார் ஒருவரை மட்டும்தான் குறிக்கிறது என்று சொல்வதற்கு இடமில்லாமல் இருக்கிறது. இந்த 5 வார்த்தைகளில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குட்டாக 5 தரம் நெற்றி பொட்டில் குட்டிக் கொள்ள வேண்டும். அப்புறம் தியாயேத் என்பதற்கு தியானிக்க வேண்டும் என்று அர்த்தம். எதற்காக தியானிக்க வேண்டும்? சர்வ விக்ன உபசாந்தையே, எல்லா விக்னங்களும், அதாவது தடைகளும் இடையூறுகளும் அடங்கி மறைந்து போவதற்காகவே. இங்கேதான் ஒரு நாமாவாக சொல்லாவிட்டாலும் பிள்ளையாருக்கென்றே ஏற்பட்ட விசேஷ லட்சணம் தெரிகிறது. எடுத்த காரியம் விக்னமில்லாமல் நடக்க வேண்டுமென்றால் அதற்கென்று பிரார்த்திக்கப்பட வேண்டிய சுவாமி பிள்ளையார்தான். அதனால்தான் எந்த காரியத்தையும் ஆரம்பிக்கும் போதே அவருக்கு பூஜை பண்ணிவிடுவது. இந்த ஒரு ஸ்லோகமாவது சொல்லி நெற்றியில் குட்டி கொண்டு விடுவது. ஸ்லோகம் சொல்லிக்கொள்ளக்கூடிய வயசுக்கு முந்தியே ஒரு சின்ன குழந்தையிடம் கூட அப்பா பிள்ளையாரை நினச்சிக்கோ, அப்போதான் எந்த கஷ்டமும் வராமல் இருக்கும் என்று சொல்லி கொடுத்து விடுவார்கள். அதனால் ஸ்லோகம் கற்றுக்கொள்கிற வயசு வந்தபோது இப்படி சர்வ விக்ன உபசாந்தையே என்று சொல்லி கொடுத்து விட்டாலே போதும். இடைஞ்சல் வராமல் இருப்பதற்காக இந்த சுவாமிக்கு ஸ்தோத்திரம் சொல்லணுமா? அப்படியானால் அவர் பிள்ளையாராகத்தான் இருப்பார் என்று அந்த குழந்தை கூட புரிந்து கொண்டுவிடும். விஷ்ணு என்றே இந்த ஸ்லோகத்தில் இருப்பதிலிருந்து பிள்ளையாருடைய உறவு முறைகளில் மாமாவின் அருமை தெரிகிறது. அதை வைத்துத்தான் சற்று முன் சொன்ன ஸ்லோகத்தில் ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய, எவருக்கு மாமா லக்ஷ்மிபதியான மகாவிஷ்ணுவோ என்று ஆரம்பிக்கிறது. மலையாளத்தில் மருமக்கத்தாயம் என்று மருமான் வழி, மருமான் வழியாக சொத்து போகும் முறை ஞாபகம் வருகிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.